அதிர்ஷ்டங்கள் என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உழைப்பு, உயர்வு, நம்பிக்கை, நேர்மை, இது ரொம்ப ஒரு ஜோசியருக்கும் முக்கியம், ஒரு மனுஷனுக்கும் முக்கியம். அது உணர்கிற காலம்தான் லேட் ஆகுது. நம்ம ஐயா மாதிரி அனுபவங்கள் வாய்ந்த பிறகு தான் நம்ம அந்த விஷயத்தெல்லாம் யோசிப்போம். ஐயா நான் இப்படி சம்பாதிக்காமல் விட்டுட்டேன், போய்க்காமல் விட்டுட்டேன் அப்படிலாம் யோசிப்போம். அந்த அனுபவம் அந்த வயசு வரைக்கும் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நம்ம நினச்சாலும் நம்மளை ஃபிகராக ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம எங்கே போய் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஓடுற காலத்துலேயே நம்மளை யாருன்னு நிரூபிச்சுட்டு போகக்கூடிய கட்டாயத்தில் நம்மளாம் தள்ளப்படுறோம். அப்போ இந்த உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், உண்மை, நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையாக இருந்தாலும், யதார்த்தமாக இருந்தாலும், காலம் இயற்கையான விஷயத்தையும் நேச்சுரலான ஒரு விஷயத்தை நமக்கு கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போகுது. அது ஒரு உண்மையான விஷயம். இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த அதிர்ஷ்டத்தை பற்றி இப்போ நான் அடுத்த சப்ஜெக்ட் சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு தாக்கம். அது ஆக்சுவலாக சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் அதிர்ஷ்டம் தேவைப்படுது நிறையா பேர்த்துக்கு. டி ராஜேந்திரன் கூட அரசியலில் ஒரு ஹெட்லைன் யூடியூப்பில் பார்த்தேன், ஹெட்லைன் மட்டும்தான் பார்த்தேன். அரசியலுக்கு அரசியல் அனுபவம் மட்டும் பத்தாது, அதிர்ஷ்டமும் தேவை அப்படின்னு போட்டிருந்தார். ஒரு அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியம். அப்போது இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சி போடுறான் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலில் ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் யார் ஜெயிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையாக இருந்தவன், யாருக்கிட்டையும் பிரச்சனை இல்லாமல் இருந்தவன், இன்னசென்ட்டாக இருந்தவங்க, நேர்மையாக மனசில் பட்டதை பட்டுன்னு பேசினவங்க யாருமே ஜெயிக்கிறது இல்லை. ஆனால் அதில் இருக்கிற ரூல் என்னென்னா, நேச்சுரலாக இருங்க அப்படிங்கிறது தான் அதில் சொல்கிறாங்க. ஆனால் நேச்சுரலாக இருந்தவங்க எல்லாமே முதல்ல வெளில வந்துட்டாங்க. நேச்சுரலாக அவனுடைய சுபாவத்தை காமி நான் இப்படி தான் அப்படின்னவங்க பூரா முதல் வாரத்தில் வெளில வந்துட்டாங்க. அப்போது எல்லா விஷயங்களையும், மனிதனுக்குண்டான பகை, பொறாமை, தூண்டுதல், எல்லா விஷயங்களும் பண்ணின ஒருத்தன் தான் கடைசியில் கப்பு வாங்குறான். அப்போது அனைத்தும் இருந்து அனைத்தையும் ஜெயிச்சு அனைவரையும் கேம் ஆட வச்சு ஒருத்தன் கேம் ஆடி வர்றவன் தான் ஜெயிக்கிறான். அப்போ இங்கே என்ன தேவைப்படுது? நம்மளும் விழிப்பாக இருக்கணும், மற்றவனையும் போட்டு குழப்பணுங்கிறது தான் அங்கே விஷயம். இன்றைக்கி எல்லா துறைகள்லையும் அதான் நடக்குது. எல்லாரும் பிக் பாஸ் பார்க்குறது எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில. நான் பார்க்குறது, ஒரு மனுஷனை யார் வெற்றியாளனா எந்த அடிப்படையில் அவங்க நிர்ணயிக்கப்படுறாங்கன்னு நான் இந்த 8 பிக் பாஸ்லையும் பார்த்துட்டேன். ஆரம்பத்திலேருந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்கிறவங்க தான் கடைசியில் ஜெயிக்கிறாங்க. புத்திசாலித்தனமாக கேம் ஆடுறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ நமக்கு இந்த அதிர்ஷ்டங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது இல்லையா? அந்த அடிப்படையில் இது அதிர்ஷ்டங்களுக்கான ரூல் என்ன அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக நமக்கு ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னா இருக்குது. அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, மெயினாக அது 8 தான் அதிர்ஷ்டம். பிரச்சனையும் அங்கே தான் இருக்குது, புதைக்குழியும் அங்கே தான் இருக்குது, புதையிலும் அங்கே தான் இருக்குது. அடித்தா மிட் நைட்டில் ஒபாமா ஆகிறது அங்கே தான் இருக்குது, அடித்தா ஸ்பாட்டில் அவுட் ஆகிறோன்னு அங்கே தான் இருக்குது. அப்போ 8 தான். அப்போது அந்த ஆக்சிடெண்ட்டு, அந்த எடுக்கிற ரிஸ்க்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிது, நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதற்கு 5ஆம் பாவம் ஹெல்ப் பண்ணும். 5, 8 இதெல்லாம் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா, காலபுருஷ தத்துவத்தில் கிரகங்களுடைய கோட்சார தசாபுத்தி இல்லாமல் இந்த விஷயங்கள் சாத்தியமே இல்லை. நீங்கள் எத்தனை விஷயங்களை மாந்திரிகம், தாந்திரிகம், என்னென்னமோ விஷயங்கள்லாம் கூட எடுக்கலாம். ஆனால் பாரம்பரியத்தில் இந்த வீடுகள், இந்த கிரகங்கள், இந்த தசாபுத்திகள் அனுமதிக்காமல் உங்களுக்கு இது நடக்கவே நடக்காது. சரி, இப்போ அதிர்ஷ்டம்னு ஒரு விஷயம் சொல்கிறோம். 5, 8 காம்பினேஷன் மனப்பூர்வமான அதிர்ஷ்டம், அதாவது நம்ம விரும்பி நம்ம தேடுற நியாயமான அதிர்ஷ்டம் அப்படின்னா 5, 8. இது அதிகமாக யாருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? 12 ராசியில் 2 பேத்துக்கு தான் இருக்குது. காலபுருஷ தத்துவத்தில் சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் தான் அதிகமாக இருக்குது. 5, 8 குருவாக வருவார், 5, 8 புதனாக வரும். நீங்கள் புதனை பற்றி பேசுனதுனால சொல்கிறேன். சிம்ம லக்னத்திற்கு குரு 5, 8 காம்பினேஷன். இப்போ நம்ம ஜோதிடர் ஆகிறோம், நாளுக்கு நாள் படித்து நம்மளை ஒரு குருவாக அங்கீகாரமாகி நம்மளுடைய பொசிஷன் உயர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு இந்த சிம்மராசி சிம்ம லக்னம் ஒரு மெயின் கான்செப்டாக இருக்கும். அதே மாதிரி கும்பமும் அதுக்கு ஒரு மெயின் கான்செப்டாக இருக்கும். மெயினாக அங்கே ஒரு கிரகம் உட்காந்து தசாபதி நடத்தும் போது இது நடக்கும். இந்த அதிர்ஷ்டம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கும். இது நான் அனுபவத்தில் பார்க்குறது. ஏன்னா 5, 8க்கு உண்டான கிரக அமைப்பை இந்த 2 ராசியும் கையில் வச்சுருக்கு, ரெடியாக வச்சுருக்கு. அப்போது
ஆமாம், அது பாதகம். அப்புறம் அதிர்ஷ்டத்துக்கு சொல்கிறேன், நான் தான் ரெண்டையும் சொல்லிட்டேனே. மனப்பூர்வமான அதிர்ஷ்டத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அதனால தான் சொல்லிட்டேன்ல, கோச்சாரம் தசாபுத்தி தானே அதுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லிட்டேன்ல. இப்போ 5-8 அப்படிங்கிறது, இப்போ சிம்ம ராசி 5-8 அப்படின்னா இந்த 5-8 மட்டுமே மனப்பூர்வமான அதிர்ஷ்டமா? 11 சம்மந்தப்படணும். 11 சம்மந்தப்பட்டால் தான் அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம நிறைவாக பல மடங்காக நம்ம எடுக்க முடியும். அதானே 11 வெற்றின்னு ஒன்று வந்துடுதில்ல, உபஜயஸ்தானம்னு ஒன்று வந்துடுதில்ல. இப்போ இங்கே என்னென்னா இந்த 11, இப்போ நீங்கள் மெயினாக பாருங்கள், சிம்ம ராசிக்கு பாருங்கள் 5-8 குரு, 11ஆம் இடத்துல புனர்பூச நட்சத்திரத்தில் குரு உட்காந்து தசாபுத்தி நடந்தா அப்படிங்கிறதுக்குள்ளே அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். கவனிச்சு பாருங்க, இருக்கணும் அந்த தசாபுத்தி, அதை அனுமதிக்கணும். ஏன்னா இப்போ கோட்சாரத்தில் குரு அங்கே வர்றார் இல்லையா? இந்த ராசி லக்னங்களுக்கெல்லாம் திடீர்னு அந்த தசாபுத்தி அனுமதிச்சுருந்துட்டு அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி கும்பத்துக்கு அப்படிங்கும்போது இந்த புதன் 5-8 கையில் வச்சுருக்குது. என்ன சிக்கல்னா இந்த 5-8-11 காம்பினேஷன் வரணும். 5-8க்கு அதிபதி 11ஆம் இடத்து அதிபதியோடு சம்மந்தப்படுவது, சாரம் ஏறுவது. 11-8க்கு அதிபதிகள் 5ஆம் இடத்து அதிபதியோடு தொடர்பு பெறுவது மற்ற லக்னங்களுக்கும் உண்டு. இதில் அதிகப்படியான ப்ரமோஷன் உண்டுங்கிறனால ஒரு பெரும்பணம், நம்ம அறிவாளி அப்படிங்கிறத காட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த 2 லக்னம் அதிகமாக கையில் வச்சுருக்கு காலபுருஷ தத்துவப்படியாக. இப்போ புதன் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னத்திற்கு 5-8 புதன் ஆதிபத்தியம் பெறார். அவர் 11 தனுசு ராசியில் இருக்கிறது அந்த தசாபுத்தியில் அந்த விஷயத்தை செய்யும். இதுதான் கான்செப்டு. அப்போது பொதுவாகவே 5-8-11 காம்பினேஷன் வந்துருச்சுன்னா ஒரு வகையில் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நம்ம எதிர்பாராமல் ஒரு லாட்ரி சீட்டு நம்ம நாட்டில் தான் அது தடை செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம நாட்டுக்காரங்க மிட் நைட்டில் ட்ரெயினை பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்தெல்லாம் லாட்ரி சீட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, பக்கத்து நாட்டில் இருக்குல்ல, பக்கத்து மாநிலத்தில் இருக்குது. அந்த மாதிரி லாட்ரி சீட்டில் யோகம் பெறுவது. நேற்று திருச்செங்கோடு மீட்டிங் போய்ட்டு இருக்கும்போது பொன்னையா சாமிகள் திடீர்னு செல்லில் ஒரு காமெடி இங்கே பாரு மணின்னாரு. என்னடான்னு எடுத்து பார்த்தா வாங்கி பார்த்தா நீ படி அப்படின்னாரு. படித்தா வடிவேலு இப்படி போடுற மாதிரி ஒரு சிம்பிளோடு இருந்துச்சு. என்னன்னு படித்தா ஒரு பொண்ணு கனவுல வந்து ஒரு நம்பர் வந்து கனவுல வந்துச்சான். அந்த நம்பரை போய் அந்த பொண்ணு போய் அந்த லாட்ரி சீட் ஒன்று வாங்கியிருக்கு. 43 கோடி விழுந்துருக்குது. மறுநாள் கனவுல நம்பர் வந்துச்சான். அந்த நம்பரை ஞாபகம் வச்சு அந்த அம்மா போய் லாட்ரி சீட் வாங்கியிருக்கு. அது வந்து பேட்டி கொடுத்துருக்குங்க. 43 கோடி விழுந்திருக்கு வெளிநாட்டில். வடிவேலு கீழே நம்மளால போட்டிருக்காங்க கமெண்டில், நம்ம கனவுல பாம்பு கொத்துறதும் நாய் கடிக்கிறதும் தடையா வருது. நம்மகிட்ட வர்றது ஏங்க பாம்பு கொத்துச்சுங்க, கடைசி வரைக்கும் கடிச்சுதா இல்லையா? இல்லையே, பாம்பு கொத்துனா தாயா யோகம் துரத்துதோ தவிர நம்ம உயர கையில் முடிச்சுட்டு ஓடி இருப்போம் கனவுல. அது வேற விஷயம், வேர்த்து பூத்து காலையில் இப்படி தான் வருது கனவு. நமக்கு அந்த ஒரு கொடுப்பனை, இந்த யோகங்கள் தான் வந்து அந்த 5-8-11 காம்பினேஷன். ஒருத்தன் திடீர்னு உழைப்பை மீறி உண்மையை மீறி ஒரு தொழிலில் தான் போடுற எஃபோர்ட்டை மீறி கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிர்ஷ்டம் அவனை தேடி வருது அப்படின்னா 5-8-11 காம்பினேஷன் ரொம்ப முக்கியமான காம்பினேஷன். இந்த 5-8ல் சூரியனும் செவ்வாயும் உள்ளே வர்றாங்க இல்லையா? 11ங்கிற இடத்துக்கு பாதி காரகம் ராகு வகிக்கிறார். ராகு கேதுகளுக்கு பார்வை கிடையாது, அது கிரகங்களே கிடையாதுன்னு ஒரு சில ஜாம்பவான்கள் சொல்லி வந்தாலும் அந்த 11ஆம் இடத்துல கும்பத்தில் முக்கால்வாசி இடம் ராகுக்கு மட்டும்தான். கலர்ஸே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கொடுத்துருக்கான், நீல கலராக கொடுத்துருக்கான். ஆனால் கும்பத்துக்கு நீல கலர் கொடுக்கலையே. ஏன்? அங்கே சிமெண்ட் கலர் தானே, அப்படி தானே கொடுத்துருக்கான். ஏன்? அங்கே ராகுவினுடைய பாயிண்ட் முக்கால்வாசி வந்துருச்சாங்க, வந்துடுது. அதனால ஏன்னா முழு நட்சத்திரமே அங்கே வந்துடுது. அதனால அப்போது இந்த இடத்துல வந்து 11 அப்படிங்கிறதுக்கு ராகு. இப்போது அரசியலில் ஜெயிக்கிறதுக்கும் அரசியலில் சொத்துக்கள் சம்பாதிக்கிறதுக்கும் பினாமி வர்றதுக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 5-8-11 இதுக்குள்ளே வருதா இல்லையா? இது ஒரு வகையில் லாட்ரி சீட் யோகம் தானே. நிஜமாலுமே சொல்ல போனாங்க, சொல்லக்கூடாது, எதுக்குமே ஆக மாட்டான் ஒருத்தன். எந்த நேரமும் தண்ணியிலேயே தான் இருக்கான். ஆனால் அவன் பேரில் ஏகப்பட்ட சொத்து இருக்குது எங்கள் ஊரில். எப்படிறானா பினாமிங்கிறான்.
இதெல்லாம் என்ன அதிர்ஷ்டம்? ஒரு வேலைக்கு போகிறதில்ல, காலையில் விடிஞ்சிச்சா இன்னும் விடியலையானே அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் பேரில் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. அப்போ இது எப்படி அப்படின்னு பார்த்தா பினாமி. இப்படியெல்லாம் கூட ஒரு யோகம் இருக்கு இல்லையா? இல்லையா? இப்போ உழைக்கல, உலகம் தெரியல, கல்யாணம் ஆகலை, என்ன சாப்பிட்றோம்னு நிதானத்தில் சாப்பிடல, ஆனாலும் சொத்து அவன் பேரில் அத்தனை சொத்து. அவன் அனுபவிக்க போகிறதும் இல்லை, உருண்டு கூட பொருள முடியாது அந்த சொத்து எங்கே இருக்குதுன்னு. ஆனால் கையெழுத்து மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு யோகங்கள்லாம் உண்டு. அப்போ தான் அனுபவிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் 8-11 மட்டும் போகிறது. 5 சம்மந்தப்பட்டுச்சுன்னா மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக அதை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது. இதில் 9 சம்மந்தப்படும் போது அது நம் தலைமுறையாக தலைமுறையை தாண்டி பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுக்கு 9 அல்லது குருவோ சம்மந்தப்படும் போது மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாத்துலேயும் நம்ம தலைவரை நான் இது வரைக்கும் உச்சரிக்கவே இல்லை. யார்? சனி பகவான். கிழமை நாதனும் அவர் தான், இப்போ ட்ரெண்டிங்கும் அவர் தான். சனி பயிற்சி வருது இல்லையா? எல்லா ஜோசியரும் கேட்குற கேள்வி சனி பயிற்சி தான், வேறு எதுவுமே இல்லை. யூடியூப்பை திறந்தால் சனி பயிற்சி தான், எல்லா சேனலும் சனி பயிற்சி தான். சனி பயிற்சி போடாத ஆளே கிடையாது, பேசாத ஆளே கிடையாது நாட்டில். இதில் முக்கியமாக மக்கள் தொடர்பு. மக்கள் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை தலைவனா, நீ நியாயமாக தான் சம்பாதிக்கிற, நீ நியாயமாக தான் இருக்கணும், நீ வா எங்களுக்கு தலைவனாக வான்னு சொல்கிறதுக்கு சனி அனுமதிக்கும். அதனால தான் 7ஆம் பாவத்தில் உச்சத்தை கொடுத்துருக்காங்க. அப்போது மக்களுக்கு வெளி உலக தொடர்பு அப்படின்னா இவர் தலைவர், இவர் இவ்வளோ சொத்து வச்சுருக்காரு, இவர் அரசியல்வாதி, இவர் கவர்மெண்ட் ஜாப்பு, இவர் ஒரு ஜோதிடர், இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சனிக்கு நம்ம ரொம்ப பிடிக்கணும், நம்மளை பிடிக்கணும். லக்னாதிபதி தொடர்பு, குரு தொடர்பு இல்லாமல் ஜோசியம் ஆகவே முடியாது. குரு சனி காம்பினேஷன் இல்லாமல் ஒருத்தர் ஜோதிடர் ஆகவே முடியாது. அதுலேயும் வெளிச்சத்துக்கு காட்டுறவர் சனி அப்படின்னாலும் அவர் இருட்டு கிரகம்தான். ஆனால் மக்கள்கிட்ட வெளியில் கொண்டு காட்டுறது சனி பகவானாக இருந்தாலும் கூட இந்த வெளியில் காட்டாமல் அண்டர் கிரவுண்டில் சொத்து வர்றது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அது இல்லீகல். அது சனியும் அனுமதிக்கிறது இல்லை, 5ஆம் பாவமும் அனுமதிக்கிறது இல்லை. இந்த நம்ம ஒரே கிரகம், இருட்டு கிரகம், லாங் டிஸ்டன்ஸ் கிரகம், கஷ்டப்படுத்துகிற கிரகம், இந்த 3 சனிக்கு நம்ம வச்சிருக்கிற பேர். ஆனால் கஷ்டத்தில் நீண்ட நாள் கவலை இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் வாழ்கிற அம்சத்தையும் சனி பகவான் தான் கொடுக்குறாரு. ஏன்னா வயதான அப்படின்ற ஒரு ஃபார்முலா யாருக்கு பொருந்தும்? சனி பகவானுக்கு மட்டும்தான் பொருந்தும். எந்த அளவுக்கு ஒருத்தன் கஷ்டப்படுறானோ, எந்த அளவுக்கு உழைக்கிறானோ அவனுக்கு சாவே வராது. கஞ்சியே இல்லாமல், நீங்கள் வயசான கட்டையிலலாம் பாருங்கள், 48 நாள் 60 நாள் கஞ்சி இல்லாமல் கிடக்கும், ஆனால் சாகாது. இங்கே என்ன பண்ணாலும் சாகாது. ஏதாவது ஒன்று பழைய கட்டையை கூட்டிகிட்டு பேச சொன்னோம்னா எந்திரிச்சு உட்காந்துக்கும், செத்து போயிருப்பாங்க. யாராவது பேசினாங்கன்னா எந்திரிச்சு உட்காந்துக்கும். அந்த நினைவுகள் அது சோறு இல்லைன்னாலும். ஆனால் நான் ஓட கோடிக்கணக்கில் சம்பாதிக்க 40 அப்படின்னு பஸ்ஸில் இறங்க சாவறாங்க, காரில் உட்காந்துருக்க சாவறாங்க. இது எந்த ஒரு கேட்டகரி இல்லையா? சனி வலுத்தவர்களுக்கு கஷ்டம் அதிகமாக இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும், மற்றவர்களுக்கு பிடித்தவராகவும் இருப்பார்கள், ஆனால் ஆயுளும் தீர்க்கமாக இருக்கும். அதே சமயம் குரு வலுத்தவர்களுக்கு, குரு வலுக்கக்கூடாது என்னை கேட்டால், ஈகோ அதிகம் வந்துடும். வித்யா கர்வமும் ஒன்று, நம்ம பாணியில் அது வித்யா கர்வம். ஆனால் குரு வலுத்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா நான்கிற ஒரு ஹெட்வெயிட் வந்துடும், நீ என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துடும். குரு வலுத்துருச்சுன்னா அதுவும் நல்லதல்ல, யாரோடையும் ஒட்ட விடாது. அது மட்டுமல்ல, உடம்புல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு விஷயமோ உடம்பே பூசின மாதிரி ஆகும், உடம்பு பூசின மாதிரி ஆகும். எந்த வேலையும் செய்யாமல் அப்படி கெத்தா பளபளன்னு இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கவே கூடாதுங்க. பளபளன்னு இருக்கக்கூடாது, சீக்கிரம் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். காசையும் கொடுக்கும், அந்த அளவுக்கு சொகுசு கார் வரும், சொகுசு வீடு வரும், ரிச்சாக இருப்பாங்க, அப்படியே பளபளன்னு மின்னுவாங்க. சீக்கிரத்தில் ஆளே இல்லாமல் போயிடுவாங்க. அட்ரஸ் இல்லாமல் போகிறது அப்புறம், ஆளே இல்லாமல் போயிடுவாங்க. அணைய போகிற வழக்கு வேகமாக தானே எரியும், அது வேணால் கரெக்டு. குரு வலுத்தவங்க பார்க்கும்போதே அவர்கள் பளபளன்னு கஷ்டப்படாமல் இருப்பாங்க, ரிஸ்க் இல்லாமல் இருப்பாங்க. ஐயா நீங்கள் முழுக்க சனிங்கய்யா, சனி உச்சம் பெற்ற நீங்களாம் பேசக்கூடாது. அது 5ல் இல்லை,
ரெண்டு கலந்துருக்குல்ல, அதனால தானே நீங்கள் தலைமை. குருவும் லக்னத்தை பார்க்குது, சனியும் லக்னத்தை பார்க்குது. சனி உச்சம் பெற்று பார்க்குது, குரு பூர்வ புண்ணியத்திலேருந்து பார்க்குது. இவர் என்ன லிஸ்ட்டில் சேர்த்துறது? தலைமையில் உட்காந்துருக்காரா இல்லையா? வந்தால் எப்பவும் 4 பேர் 3 பேர் உட்காருவோம், இல்லைன்னா யாருமே உட்கார மாட்டோம். இன்றைக்கி அவர் மட்டும் தனியாக உட்காந்துருக்காரா இல்லையா? இந்த அந்தஸ்து அந்த 2 கிரகமும் கொடுக்குதா இல்லையா? அதனால் இந்த ஒவ்வொரு இன்னும் ஒரு சிம்பிளாக ஜாதகத்தை எடுத்தோடனே சொல்கிற பல விஷயங்கள் இருக்குது. இப்போ எத்தனையோ பேர் நூல்கள் வெளியிடுறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கேள்வி பதில்னு போட்டு ஒரு நூல் வெளியிடலான்னு இருக்கேன் நான். அது எப்போ நடக்க, கேது புத்தியில் நடக்கும்னு நினைக்கிறேன். அதாவது குருவும் சனியும் ஆரட்டா போனவங்களுக்கு தொழில் நிரந்தரம் இல்லை. குருவும் சனியும் ஆரட்டா போனவங்களுக்கு தொழில் நிரந்தரம் கிடையாது. அது ஜோதிடராக மட்டுமல்ல, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக அந்த தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு அவனுக்கு இருக்காது. நீங்கள் எத்தனை ஜாதகத்தை வேணாலும் கொண்டு வாங்க, நான் நிரூபிக்கிறேன். குரு சனி ஆரட்டா போச்சுன்னா என்னங்கய்யா? நிறையா இருக்குது. இப்போ செவ்வாய் சுக்கிரன் அதே மாதிரி. செவ்வாய் சுக்கிரன் கணவன் மனைவி உறவுக்கு இது பொருந்தும். நீங்கள் இதை விட ஒரு மிராக்கிள் என்னென்னா, சூரியன் சந்திரனுக்கு கேப்பில் ராகு கேது வெட்டு விழுந்துச்சுன்னா தாய் தந்தையை பிரிக்குதுங்க. இதெல்லாம் என்ன மிராக்கிள்னே தெரியல. எடுத்தோன்னே நான் நோட்டை விரிக்க சொல்கிற விஷயம் இதெல்லாம், அந்த வெட்டுக்கள் எல்லாம். அது திசாபுத்தி இல்லை. அது மட்டுமா, இன்னும் நிறையா இருக்குது. இப்போ சூரியன் சனி காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு சூரியன் பாதகாதிபதியாகி திசையல்ல புத்தி நடத்தும் போது கூட காலில் பிரச்சனை வருது. இன்னும் சனி காம்பினேஷன், சனி நட்சத்திரம்லாம் ஏறிச்சுன்னா போல்ட் வைக்கிற அமைப்பு வருது. சூரியன் சனி காம்பினேஷனே போல்ட் வைக்கிற நிலமை வருது. இதெல்லாம் இதை விட நீங்கள் அடுத்த திதிக்கு போயிட்டீங்கன்னா, திதியில் பார்த்தீங்கன்னா சப்தமி திதிக்கு தாய் தந்தை பிரிவு கண்டிப்பாக வருது. தாய் தந்தை பிரியலைன்னா அவன் புருஷன் கொண்டாட்டியே பிரிவான். தாய் ஒரு வேளை சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அப்படின்னா கூட அந்த திசாபுத்தி, சந்திர திசையோ குரு திசையோ நடந்ததுன்னா எல்லாத்துக்குமே திசாபுத்தி தாங்க காரணம், கோட்சாரம் தான் காரணம். நேற்று ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு ஜாதகம், அந்த பொண்ணுக்கு 39, கணவனுக்கு 41. இப்போ 3வது மாதம் மார்ச் மாதம் டைவர்ஸ் கொடுக்க போகிறாங்க மலேசியாவில் கவர்மெண்ட்டு. 8வது மாதம் அவருக்கு அரெஸ்ட்டு. 8வது மாதம் ஆகஸ்ட்டில் அரெஸ்ட்டு. தசாபுத்தி எடுத்திங்கன்னா 11/8/2025 அவருக்கு அந்த தசாபுத்தி கரெக்டாக, இந்த பொண்ணுக்கு ராகு திசையில் செவ்வாய் புத்தி முடியுது. குரு தசை ஆரம்பம். குரு தசை ஆரம்பமாகி கணவனை ஜெயிலில் தள்ளுற ஜாதகம் என்ன லக்னமாக இருக்குன்னு யோசிங்க. கணவன் குரு பாதகாதிபதி ஆகிற ஜாதகம் யார்? மிதுன லக்னம் மட்டும்தான். அந்த பொண்ணு மிதுன லக்னம். ராகு தசை முடியுதுங்க கரெக்டாக 11/8 ஜாதகம் முடியுது. 8வது மாதம் அவங்க வீட்டுக்காரருக்கு அரெஸ்ட். இந்த பொண்ணே கம்ப்ளைண்ட் கொடுத்து 3வது மாதம் டைவர்ஸு. சண்டையில் கத்தி எடுத்து பயவுள்ள வீசிடுச்சு, கேஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் பொண்டாட்டியோட பிள்ளையோட சேர்ந்து வாழணும்னு அழுவுது. ஜாதகம் எங்கிட்ட வந்திருக்கு. நான் வீட்டுக்காரம்மாவா என் பிள்ளையோட பொண்டாட்டியோட வாழணும், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறான். தன்னை காப்பாற்றிக்க கேட்குறாரா இல்லை நிஜமாலுமே திருந்திட்டாரா? கண்ணு கட்டுறதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்கு? ஒரு வேளை நீ ஜெயிலுக்கு போகாமல் நீ தப்பிக்கிறதுக்கு வேணால் நான் சொல்கிறேன், அரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேணால் நான் உன் ஜாதகத்தில் பலன் சொல்கிறேன். நீ ஒரு வேளை திருந்துனா, ஆனால் அவளோடு பயணிக்கிற வாய்ப்பு இனி கிடையாது. மிதுன லக்னத்துக்கு குரு கெடணும், ராசியில் நீசம். மிதுன லக்னத்துக்கு ராசியில் குரு நீசம், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு. நவாம்சத்தில் குரு உச்சம், வர்க்கோத்தமம், லக்னமும் வர்க்கோத்தமம், குரு அங்கே உச்சம். என்ன ஆகும்? குடும்பஸ்தானத்தில் பாதகாதிபதி போய் உச்சம் பெற்றா புருஷனை கொலகாரன்னு சொல்லுமா சொல்லாதா? குரு தசை வந்துருச்சுங்க. தசாநாதன் நீங்கள் கோச்சாரம் கரெக்டாக குரு மிதுனத்துக்கு போகுமா? கோச்சாரத்தில் மிதுனத்துக்கு கரெக்டாக குரு போகும்போது டைவர்ஸு. ஆகஸ்ட் வரும்போது அவன் அரெஸ்ட்டு. இல்லைன்னா ஆளே இருக்க மாட்டான், புருஷனே இருக்க மாட்டான். இந்த அரெஸ்ட் ஆகலைன்னா அவன் உயிரோடு இருக்க மாட்டான். தானே ஜாதகம்?
எங்கே நீங்கள் போய் என்ன சொல்லிட முடியும்? கிரகங்கள் எவ்வளோ அழகாக ஒரு காலபுருஷ தத்துவம் சொல்கிற பாதகஸ்தானம் சொல்கிற விஷயம், அதை கோச்சாரமும் திசாநாதனும் லட்டு மாதிரி கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க ஒருவேளை நான் ஜாதகத்தில் சேர்ந்து வாழ்கிற அமைப்பு இருக்கா, இவங்ககிட்ட பிரிஞ்சிருக்காங்க, சேர்ந்து வாழ்வாங்களான்னு 2 ஜாதகத்தை மட்டும்தான் கொடுத்தாங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. இல்லைங்க, ஒன்று ஒரு பழியை சுமத்தி இவனை அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடும், இல்லையா ஆளையே போட்டு தள்ளிடும். இனி சேர்ந்து வாழ்கிறதுக்கான அமைப்பில் முதல்ல டைவர்ஸ் வாங்கிக்கிங்க, காப்பாற்றணும்னா நான் சொல்லி போட்டுவிட்டேன் பதிவை. இவர் கேரக்டரே அவர் லெஸ்ஸு, அவர் கேரக்டர் லெஸ்ஸு. லக்னம்லாம் 11 11ஆம் அதிபதியோட அது வேறு மாதிரி திருந்துறாரு. இப்போ எதுக்கு அந்த ஜெயிலுங்கிற ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும்போது தான் அவர் திருந்துறாரு, குடும்பம் விட்டு போகும்போது தான் திருந்துறாரு. அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஆனால் இனிமேல் கல்யாணம்லாம் கிடையாது. இந்த பிள்ளைக்கு 9ஆம் இடமா திதி சூன்யம், அவ்வளோ சீக்கிரம் இந்த பொண்ணு 2வது கல்யாணமும் பண்ணாது. ஆனாலும் ஒரு திசாநாதனும் கோட்சார கிரகமும் லக்ன ரீதியாக பாதகாதிபதியினுடைய அமைப்பு வரும்போது அதை நான் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறாங்க 2 பேத்துக்கு பிரச்சனை. 3வது மாதம் மார்ச்சில் டைவர்ஸு அறிவிச்சிட்டாங்க. ஆகஸ்ட்டில் இவருக்கு கண்டிப்பாலும் அரெஸ்ட் இருக்குது. என்னங்க அப்படின்னு கேட்குறேன், கத்தியில் குத்திட்டாரு அப்படின்றாங்க. அப்போது அந்த அளவுக்கு ஒரு சண்டை, அந்த அளவுக்கு இவ்வளோ நாளாக எப்படி ராகு திசை அனுமதிச்சுது? அப்போ நான் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை ஒரு குழந்தைய கொடுத்துட்டு எப்போ பழி வாங்கணுமோ அப்போ பழி வாங்குச்சு. இது யார் ஜாதகம் பழி வாங்குச்சுன்னு எடுத்தா பொண்ணுடைய ஜாதகத்திலேயே இருக்குது. அது எவன் புருஷனாக வந்தாலும் இதுதானே நடக்க போகுது ஜாதகத்தில். அப்போ ஓன் நேரம் நீ உயிரோடு இருக்கணுங்கிறதுனால தான் ஜெயிலுக்கு தட்டி விடுது. போயிட்டு ஒரு 4 நாளைக்காவது 4 மாதத்துக்காவது இருந்துட்டு வா. உனக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையே வேணாம், கொண்டு விடும், டைவர்ஸ் பண்ணிட்டு போ. அப்போ தான் ஜெயிலையாவது நிம்மதியாக முழு அறிவோடு வெளில வருவேன். வந்துட்டு கூட நீங்கள் ஏதாவது லிவிங் டுகெதர் லைஃப் கூட வாழ்ந்துக்குங்க. 2 பேரும் சேரணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை தனித்தனியாக வாழ்ந்தாலும் சரி, வாழ்ந்துட்டு போங்க. ஆனால் ஒன்றா மறுபடியும் தாலி கட்டி இது வாழ்ந்துடாதீங்க அப்படின்னு. ஏன்னா ஆயிலை காப்பாற்றுவதற்கு வேறு வழி இல்லை ஒரு ஜாதகத்தில். திசாநாதன் 16 வருடம் திசை நடத்தும் போது நம்ம போய் நம்ம என்னத்தை சொல்லி நம்ம அவங்கள தீர்த்து வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? காப்பாற்ற தான் முடியும். இதெல்லாம் நான் அனுபவத்தில் ஒரு இது இவங்க அவங்களுக்கு சொல்யூஷன் கேட்குறாங்களோ இல்லையோ, ஜோதிடர்கள் நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நம்ம அது கிரகங்களோடு பயணிக்கும் போது அது ஒரு அற்புதமான ஒரு பலனை எனக்கு நிஜமாலுமே 2ல் இருக்கிற கேது கொடுக்குதா, இல்லை லக்னாதிபதியை சனி பார்க்குறதுனால குருவை சனி பார்க்குறதுனால கொடுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. நிஜமாலுமே இந்த பிரபஞ்சம் அதை பொறுமையாக பக்குவமாக கையாளக்கூடிய அவன் மலேசியாவில் இருக்கான், அவன் என்னென்ன ஃப்ராட் பண்ணான்னு நமக்கு தெரியாது. நம்ம ஓப்பனாக அந்த விஷயத்தை சொல்லும்போது அவங்க திருப்பி இல்லைங்க அவங்கள்ட்ட சேர்ந்துருவாங்க. அவங்க 2 சேர்ந்து வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு, நான் பரிகாரம் செய்கிறேன், நான் ஹோமம் செய்கிறேன். அவங்கள்ட்ட சேர்ந்து வாழ்வானா? அடியே அவன் கத்தியில் குத்திட்டு அவன் ஜெயிலுக்கு போகிறான்னு சொன்னான்னா நம்ம மானம் என்ன ஆகும்? இப்போ ஒரு சில நேரங்களில் கிரகங்களும் நம்மளை அது காப்பாற்றுகிறது. ஏன்னா நமக்கு அது உண்மையாக இருக்கும் பட்சத்துக்கு நான் சொன்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்புவதை விட நம்ம நேச்சுரலாக வாழக்கூடிய இயற்கையான விஷயத்தில் இந்த ஜோதிடம் கொடுத்துருக்கக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய அனுபவங்களை கையில் எடுத்து நம்ம பார்த்தோன்னா காலத்துக்கும் நம் நிலையான ஜோதிடராக வாழ்வதற்கு இந்த ஜோதிடம் நம்மை அழகாக வழிநடத்துங்கிறத சொல்லி என்னுடைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சிம்மநாயகி அஸ்டோ மணிமேகலை அக்கா அவர்களுக்கு ஜோதிட சாம்ராட் ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்.